லக்னத்துக்கு ஏதோ ஒரு வகையில் சனி கிரகங்களோ அல்லது கேது கிரகங்களோ தொடர்பு கொள்ளும் பொழுது ஜாதகர் திருமணம் சார்ந்த விஷயங்கள் எடுக்கும் பொழுது அவரே தடையா வருவார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பையன் திருமணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான், இல்லை பொண்ணு திருமணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்குது இப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க லக்னாதிபதி கெட்டு இருப்பார். அப்போ லக்னாதிபதி கெட்டு இருந்தால் கண்டிப்பாக ஜாதகரையே திருமண தடைக்கான காரணங்கள் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, லக்னத்துக்கு 7ஆம் இடம் ஏதோ ஒரு வகையில் பாவ கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது அது திருமணத்துக்கு தடைக்கு முழுமையான காரணம் இருக்கும். அப்போ அந்த கிரகங்களை நம்ம ஆய்வு செஞ்சு அதற்கு தகுந்தாற் போல் நம்ம இறை வழிபாடு எடுத்துக்கணும். முதல் இறை வழிபாடுன்னு நம்ம குலதெய்வம் தான். அப்போ அந்த நம்ம குலதெய்வத்தை முதல்ல நம்ம பூஜை பண்ணிட்டு நம்ம திருமணத்துக்கு உண்டான சாராம்சம் எடுக்கும் பொழுது அது யோகமாக செயல்படும். நவ கிரகங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அப்போ நவகிரக வழிபாடு, நவகிரக ஸ்தலத்துக்கு சென்று வழிபாடு செய்வது இந்த நவகிரக தோஷத்தை நிவர்த்தி பண்ணி கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில் திருமண பிராப்தம் தூண்டுதலாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. நன்றி, வாழ்க வளமுடன். அடுத்த பதிவில் சந்தி.